Good morning students. Today நம்ம என்ன பார்க்க போறோம்னா strength of material subjectல pressure vessels வந்து பத்தி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து thin cylinder, thick cylinder, thin sphere, thick sphere இதுக்குரிய கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து thin cylinder. thin cylinderல வந்து என்னென்ன ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும்னு பார்க்கலாம். ஸோ thin cylinderனா உங்களுக்கு வந்து டயாமீட்டர் வந்து திக்னஸோட பெருசாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து thin cylinderனு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து ரேடியல் ஸ்ட்ரெஸ் வரலாம், சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ் வரலாம், இல்லை ஆக்சியல் ஸ்ட்ரெஸ் வந்து வரலாம். ஸோ சிலிண்டர்னு பார்த்துட்டா இது எல்லாமே வரும். ஆனால் தின் சிலிண்டரில் பார்த்தோம்னா ரேடியல் ஸ்ட்ரெஸ் வந்து 0. ஓகேவா? தின் ஸ்பியர்னு வந்தாலும் ரேடியல் ஸ்ட்ரெஸ் வந்து 0 தான். ஸோ இதில் வந்து சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ்னால் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இதுதான் சிலிண்டர்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஒரு அவுட்டர் டயா D அண்ட் லென்த் L அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் வந்து சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ்னால் என்னென்னா, இப்போ வந்து எக்ஸ் ஆக்சிஸில் கட் பண்ணி இந்த மாதிரி பிரியுதுல, ஸோ இந்த சர்க்கம்ஃபரன்ஸில் கட் ஆகி இந்த திக்னஸில் வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ஃபோர்ஸை தான் வந்து நீங்கள் சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ் ஆர் ஹூப் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு வந்து சொல்லுவீங்க. இப்போ நார்மலாக டோட்டல் ஆக்ட் ஆகிற ப்ரெஷர் வந்து P, ஆனால் இது வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணமான ஸ்ட்ரெஸ் வந்து சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ். அதாவது சர்க்கம்ஃபரன்ஸில் கட் ஆகிறதுக்கு காரணம் வந்து சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ். உள்ள நார்மலாக ஆக்ட் ஆகிற ஸ்ட்ரெஸ் வந்து ப்ரெஷர் வெசலுக்கு ஃப்ரீ. ஸோ இதில் இந்த ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த சிக்மா சி எதில் ஆக்ட் ஆகுதுன்னா இந்த திக்னஸ், இந்த லென்த், இது வந்து ரெண்டு சைடுமே ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த லோடு, இந்த ஸ்ட்ரெஸ் இன்டூ ஏரியா, இந்த ஸ்ட்ரெஸ் இன்டூ இந்த ஏரியா, ஸோ போட்டோன்னா இந்த சிக்மா சிக்குரிய ஃபார்முலேஷன் வந்து நமக்கு கிடைச்சிரும். ஸோ என்னன்னு பார்க்கலாம். ஸோ சிக்மா சி இன்டூ ஏரியா, ஃபோர்ஸுக்கு வந்து ஈக்குவல்னு சொல்கிறோம். இப்போ ஃபோர்ஸ் ஈக்குவல்னா ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் இன்டூ ஏரியா. ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து இங்கே சிக்மா சி, ஏரியா வந்து டி இன்டூ எல், இதே 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ 2LTன்னு போட்டுக்கிறோம். மேலே வந்து ப்ரெஷர் வந்து P, ஏரியா வந்து D இன்டூ எல், ஸோ பை டிஎல்னு போட்டுக்கிறோம். ஸோ இவ்வளோ தான். ஸோ இது வந்து எல் கட் ஆகிடுது. சிக்மா சி மட்டும் இங்கே வச்சுக்கிட்டோம்னா PD/2T. ஸோ இதுதான் தின் சிலிண்டருக்குரிய சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ், வந்து ஹூப் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ். இப்போ வந்து சர்க்கம்ஃபரன்ஸில் கட் ஆகாமல் அலாங் லென்த்தில் வந்து இப்போ ரெண்டாக கட் ஆகுது, இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு என்ன ஸ்ட்ரெஸ் காரணமாக இருக்குன்னா அது வந்து லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ். ஸோ இங்கே ரெண்டு ஆக்ட் ஆகிற ஸ்ட்ரெஸ்னால இது வந்து பிரேக் ஆகுது. ஸோ இந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா டயாமீட்டர் வந்து D, திக்னஸ் வந்து T. ஸோ இந்த திக்னஸ் இந்த சர்க்கம்ஃபரன்ஸில் வந்து பிரேக் ஆகுது. ஸோ இதோட ஏரியா வந்து π/dt, அதாவது 2πr இன்டூ திக்னஸ். இதில் வந்து பார்த்தோம்னா மொத்தமாக எவ்வளோ ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது, அது வந்து மொத்த ஆப்ஜெக்ட் ஃபுல்லாகவே ஆக்ட் ஆகும். கரெக்டாக? அப்போ சர்க்கிளோட டயாமீட்டர் π/4d². ஸோ இந்த சர்க்கிளோட டோட்டல் ஏரியாலேயே அந்த ப்ரெஷர் வந்து ஆக்ட் ஆகும், இந்த சிலிண்டரோட டோட்டல் ஏரியாவில். ஸோ π/4d² அந்த ப்ரெஷர் வந்து ஆக்ட் ஆகுது. ஆனால் பிரேக் ஆகிறது வந்து சிக்மா எல் வந்து காரணமாக இருக்கிறது வந்து இந்த ஏரியாவில் தான். ஸோ சிக்மா எல் இன்டூ π/d ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்டூ ஏரியா π/4d² போட்டுக்கிறோம். ஸோ அப்போது லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ்க்கு என்ன கிடைக்குது, பை கட் ஆகிடுது, டி வந்து ஒரு டி கட் ஆகிடுது. ஸோ PD/4T. முன்னாடி வந்து சர்க்கம்ஃபரன்ஷியல் 2Tன்னு பார்த்தோம், இது வந்து 4T. ஸோ சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ் வந்து அண்ணன் ஞாபகம் வச்சுக்கோங்க, லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ் வந்து தம்பி. ஸோ அவனோட இவன் கம்மியாக இருப்பான் லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ். π/4ன்னு வரும்போது 0.25, இது வந்து 0.5, 1/2 தான். ஸோ 0.5 வந்து பெருசா, 0.25 பெருசா? 0.5 தான் பெருசு. அப்போ இந்த வேல்யூ தான் பெருசாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ். மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ் நம்ம முன்னாடி ஃபார்முலா பார்த்துருப்போம். மோர் சர்க்கிளில் ரெண்டு பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸை மைனஸ் பண்ணி /2 போட்டிருப்போம். ஸோ அதே தான் இங்கேயும். இங்கே வந்து சிக்மா சி மைனஸ் சிக்மா L/2. ஸோ சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸையும் லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ்ஸையும் மைனஸ் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணி கீழே வந்து 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ இது வந்து PD/2T, இது வந்து PD/4T /2 போடுறோம். ஸோ இது ரெண்டும் மைனஸ் ஆகி /2 போட்டோம்னா PD/18 கிடைக்குது. இது வந்து மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ்ன்னு கிடைக்குது. இதுதான் நமக்கு டென்ஷன் லெவலில் மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ். ஸோ 3 ஸ்ட்ரெஸ் நான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். சிக்மா சி சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆர் ஹூப் ஸ்ட்ரெஸ். இது வந்து லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. டவ் மேக்ஸ் மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இது மூணுக்கும் பார்த்தோம்னா இந்த ஃப்ராக்ஷன் மட்டும்தான் டிஃபர் ஆகுது. மொத்த இந்த PD/T வந்து காமனாக இருக்குது மூணுலேயும். ஸோ யார் வந்து ரொம்ப பெரிய அண்ணன் பார்த்தோன்னா சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ். இதே நடுவில் இருக்கணும்னு பார்த்தோம்னா லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ்.
கடைசியில் இருக்கவன் வந்து அந்த சியர் ஸ்ட்ரெஸ் மேக்ஸிமம் சியர். ஸோ இது வந்து PD/80 இப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இவன் வந்து அரை, இவன் வந்து குவார்ட்டரு, இவன் வந்து 1/8. நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ் பார்த்தோம், லாங்கிடியூடனல் ஸ்ட்ரெஸ் பார்த்துருக்கோம். இப்போ வந்து ஸ்ட்ரெயின் அதே மாதிரி சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெயின் இருக்கும், லாங்கிடியூடனல் ஸ்ட்ரெயின் இருக்கும். அதை வந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெயின் எப்சிலான் C = சிக்மா C/E மைனஸ் பாய்சன் ரேஷியோ மியூ இன்டூ சிக்மா L/E. சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ் வந்து PD/2T இன்டூ E. இது வந்து லாங்கிடியூடனல் வந்து PD/4T இன்டூ E. ஸோ வந்து இதில் வந்து இது வந்து மேலே கீழே 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2PD/4Tன்னு வரும். இப்போ PD/4T வந்து ரெண்டுலேயும் காமனாக எடுத்துக்கலாம். அப்போது இங்கே 2ஆல் மேலே மல்டிப்ளை பண்ணால 2 மைனஸ் மியூன்னு வந்து ப்ராக்கெட்குள்ளே வரும். இப்போ பாய்சான் ரேஷியோக்கு நம்ம முன்னாடி பேசியிருப்போம். 1 - m அந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டோட வச்சு ஒரு ஃபார்முலா இருக்கும். ஸோ மியூக்கு பதிலாக 1 - mனு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 - 1/mனு வருது. இதுலேயே இது வந்து இப்போ என்ன இருக்கு, PD/4T இல்லை PD/4T என்ன, லாங்கிடியூடனல் ஸ்ட்ரெஸ். லாங்கிடியூடனல் ஸ்ட்ரெஸ் வெளியே வச்சுட்டு ஒரு ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணுற மாதிரி இருக்கு. இப்போ இதை சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா மாற்றணும்னா 2 வந்து உள்ளே கொண்டு போயிடலாம், PD/2Tன்னு வந்துடும் இன்டூ E. 2 உள்ள கொண்டு பண்ணால் 2 டிவைட் ஆகிடும், 2/2 1, இதில் 2 டிவைட் ஆச்சுன்னா 1/2m. ஸோ இதுதான் சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெயினுக்குரிய ஃபார்முலா. ஸோ PD/2TE 1 - 1/2m. இது வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து நம்ம முன்னாடி பார்த்த அந்த 3 ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இதை வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெயின்னா சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ் வந்து முன்னாடி வரும், லாங்கிடியூடனல் வந்து மைனஸில் வரும். இதே லாங்கிடியூடனல் ஸ்ட்ரெயின்னா லாங்கிடியூடனல் ஸ்ட்ரெஸ் வந்து முன்னாடி வரும், சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ் வந்து மைனஸில் வரும். அவ்வளோதான், ரெண்டுக்கும் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ சேம் டெரிவேஷன் அப்படியே போட்டோன்னா PD/4TE இது 2TE. ஸோ 4TE காமனாக வெளியே வச்சிட்டோம்னா 1 - 2 மியூ. மியூக்கு வந்து 1/m அப்ளை பண்ணுறாங்க, 2/mனு வருது. நெக்ஸ்ட் வந்து 2 உள்ள கொண்டு போனால் கீழே 2TEன்னு இருக்கும், இங்கே 1/2, இங்கே 1/mனு இருக்கும். ஸோ இவ்வளோ தான் லாங்கிடியூடனல் ஸ்ட்ரெயினுக்கு டெரிவேஷன். நெக்ஸ்ட் வந்து வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் என்னன்னா 2 டைம்ஸ் ஆஃப் சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெயின் ப்ளஸ் லாங்கிடியூடனல் ஸ்ட்ரெயின். அவ்வளோதான். ஸோ முன்னாடி பார்த்து சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெயின் எடுத்து போடுங்க, இங்கே இருக்கு. ஸோ மியூவில் தான் வச்சுருக்காங்க. ஸோ சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெயின் வந்து PD/4TE to 2 - மியூன்னு கிடைக்குது. ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 - 2 மியூன்னு கிடைக்குது. 2 - மியூ 4 - 2 மியூன்னு மாறிக்குது. அவ்வளோதான். ப்ளஸ் லாங்கிடியூடனல் ஸ்ட்ரெயின் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். PD/4TE 1 - 2 மியூ அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 4TE காமனாக இருக்குது இந்த டைம், அதை அப்படியே வெளியே வச்சுட்டு இதை ஆட் பண்ணால் 5 - 4 மியூன்னு கிடைக்குது. மியூக்கு வந்து 1/mனு சப்ஸ்டியூட் பண்ணால் 4/mனு மாறிக்குது. அவ்வளோதான். இதான் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயினுக்குரிய ஃபார்முலா. இதுவும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 2 டைம்ஸ் ஆஃப் சர்க்கம்ஃபரன்ஷியல் ப்ளஸ் லாங்கிடியூடனல். ஏன் 2 மல்டிப்ளை பண்ணுறாங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன வித்தியாசம். ஸோ இதில் வந்து நீங்கள் 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா PD/4Tங்கிற ஃபார்ம் வந்துடும். அப்போ வந்து ஈஸியாக வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் 2 மல்டிப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெயின் ரேஷியோ. இப்போ நம்ம 3 ஸ்ட்ரெயின் பார்த்துருக்கோம், சர்க்கம்ஃபரன்ஷியல், லாங்கிடியூடனல், வால்யூமெட்ரிக்னு 3 ஸ்ட்ரெயின் பார்த்துருக்கோம். ஸோ இதோட ரேஷியோ வந்து கொஸ்டின்ஸில் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ சர்க்கம்ஃபரன்ஷியல் பை லாங்கிடியூடனல் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சர்க்கம்ஃபரன்ஷியல் பை லாங்கிடியூடனல் இது பார்த்தோம்னா m இருக்குல்ல, m அந்த டேர்ம் மட்டும், ஸோ இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்க டேர்ம் மட்டும் உங்களுக்கு ரேஷியோவில் கிடச்சிடும். ஸோ அது மட்டும் என்னென்னு பார்க்கலாம். இப்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2m - 1ன்னு கிடைக்கும். இங்கே m - 2ன்னு 2m. இங்கே வந்து 2m - 1, இங்கே வந்து m - 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 2m - 1 m - 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு கீழே m இருக்குமா, மேலே m கீழே m ரெண்டு கேன்சல் ஆகிடும். இந்த டேர்ம் ரெண்டு கேன்சல் ஆகிடும். ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட்டு சர்க்கம்ஃபரன்ஷியல் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். ஸோ சர்க்கம்ஃபரன்ஷியலில் மேலே என்ன இருக்குது, 2m - 1 அதை அப்படியே வச்சுக்கோங்க. வால்யூமெட்ரிக்கில் பார்த்தோன்னா இப்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5m - 4ன்னு கிடைக்குது. ஸோ 5m - 4 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லாங்கிடியூடனல் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். லாங்கிடியூடனல் என்ன இப்போ பார்த்தது, லாங்கிடியூடனல் வந்து m - 2ன்னு இருக்குது. ஸோ m - 2. வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் வந்து 5m - 4ன்னு இருக்குது, 5m - 4. ஸோ இதுதான் ஸ்ட்ரெயின் ரேஷியோ. ஃபஸ்ட்டு இருக்க இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா
இது வந்து ஈஸியாக டெரைவ் பண்ணிடலாம் இந்த ரெண்டு. ஸோ அதே மாதிரி 3 பண்ணிக்கலாம். அது வந்து ரேஷியோ எடுத்துக்கலாம், நீங்கள் பெரிய கஷ்டம் இல்லை. ஸோ இந்த ரேஷியோ வந்து நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. மேலே என்ன இருக்குது கீழே என்ன இருக்குன்னு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இது வந்து இன்வர்ஸாக கேட்டான்னா இது வந்து மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லாங்கிடியூடனல் ஸ்ட்ரெயின் பை சர்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு போட்டாங்கன்னா இன்வர்ஸில் வந்துடும் m-2/2m-1 அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெஸ் ரேஷியோ. ஸ்ட்ரெஸ் ரேஷியோ வந்து இப்போ 3 ஸ்ட்ரெஸ் பார்த்துருக்கோம்ல, சர்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ், லாங்கிடியூடனல் ஸ்ட்ரெஸ் அண்டு மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ். ஸோ இது 3 ஸ்ட்ரெஸ் இருக்குது. 3 ஸ்ட்ரெஸ்க்கும் ரேஷியோ, ஸ்ட்ரெயின் ரேஷியோ பார்த்த மாதிரியே ஸ்ட்ரெஸ் ரேஷியோ பார்க்கணும். இப்போ சிக்மா சி வந்து PD/2T, இது PD/4T. அப்போது மேலே இன்னொரு 2 மல்டிப்ளை பண்ணும், அப்போ தான் PD/14 கிடைக்கும். ஸோ 2 கேன்சல் ஆகி 2 கிடைக்குது. இதே மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் PD/2T இருக்குது, வந்து PD/18 இருக்குது. அப்போ 8 மேலே வந்துச்சுன்னா 8/2 4ன்னு கிடைச்சிடும். லாங்கிடியூடனல் ஸ்ட்ரெஸ் பை மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் போடுறாங்க. இது வந்து PD/14 இருக்கும், இது 18 இருக்கும். அப்போ 8 மேலே வந்துச்சுன்னா 8/4 2ன்னு கிடைச்சிடும். அவ்வளோதான். இது வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம இந்த சிக்மா சி, சிக்மா எல், டவு மேக்ஸ் இந்த 3 ஞாபகம் வச்சுருந்தாவே போதுமானது. இது வந்து ஈஸியாக டெரைவ் கூட பண்ணி போட்டுக்கலாம். இப்போ வந்து தின் சிலிண்டர் பார்த்துருக்கோம். அடுத்தது தின் ஸ்பியர் பார்க்கலாம். முன்னாடி சொன்னதா தின் சிலிண்டர்லையும் தின் ஸ்பியர்லையும் நமக்கு வந்து ரேடியல் ஸ்ட்ரெஸ் வந்து 0 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து இதில் சர்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ் வந்து PD/4T அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து 2Tன்னு பார்த்துருப்போம், இதில் வந்து 4T. ஸ்பியரில் பார்த்துட்டோன்னா 2 ஸ்ட்ரெஸ்மே உங்களுக்கு வந்து ஈக்குவல், 2 பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்மே வந்து இதில் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 ஈக்குவல் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஒரே பாயிண்ட், இதுவும் ஒரே பாயிண்ட், இது ரெண்டுமே ஈக்குவல்னா ஒரே பாயிண்ட்ல இருந்தால் தான் ஈக்குவலாக இருக்கும். அப்போ இதோட மோர் சர்க்கிள் வந்து பாயிண்ட். ஸோ இதில் வந்து நம்ம டவு கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஸோ டவு மேக்ஸும் 0. ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தின் ஸ்பியருக்கு வந்து கிடைக்கிற மோர் சர்க்கிள் வந்து பாயிண்ட்டு, அப்புறம் 2 பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்மே சர்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ்க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் இப்படிங்கிறத நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து இது வந்து சர்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெயின் பார்த்துட்டோன்னா எப்சிலான் C = PD/4T × 1 - μ. இது வந்து எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து 2 - μன்னு பார்த்தோம், ஏன்னா இங்கே சர்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ் வந்து PD/2T. இங்கே பார்த்தோன்னா இது வந்து PD/4Tன்னு இருக்குது. ஸோ அதனால் அந்த 2 வந்து மல்டிப்ளை ஆகிட்டு அந்த இது வந்து உங்களுக்கு போயிடுது. இங்கே 2 வந்து இல்லை, 1 - μ இருக்குது. PD/4T × 1 - μ. இங்கே பார்த்தா அதே ஃபார்முலா தான், பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. வந்து PD/2Tன்னு ஃபார்முலா இருக்குது, ஆனால் நமக்கு தின் ஸ்பியருக்கு வந்து PD/4T தான் ஃபார்முலா. ஸோ PD/4T இங்கேயும் PD/4T இருக்குது, அதனால் ரெண்டும் காமனாக எடுக்கும்போது 1 - μ தான் இதில் வந்து கிடைக்குது. ஸோ அவ்வளோதான், இதில் குழப்பிக்க வேண்டிய விஷயம் எதுவும் இல்லை. அதில் பார்த்த மாதிரியே தான் சர்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ் ப்ளஸ் லாங்கிடியூடனல் அந்த ஃபார்முலா ரெண்டும் அவ்வளோதான், சேம். என்ன அதில் 2T இருக்கும், இதில் 4T இருக்குது தின் ஸ்பியரில். ஸோ இதில் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் பார்த்தோம்னா 3 டைம்ஸ் ஆஃப் சர்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெயின். ஸோ இதில் 3 டைம்ஸ் ஆஃப் சர்கம்ஃபரன்ஷியல் தான் 3 PD/4T × 1 - μ. அவ்வளோதான், தின் ஸ்பியர் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து திக்னஸ் டு டயமீட்டர் ரேஷியோ. ஸோ இப்போ தின் சிலிண்டர், திக் சிலிண்டர். இப்போ தின் சிலிண்டர் பார்த்துருக்கோம், தின் ஸ்பியர் பார்த்துருக்கோம். அடுத்தது திக் சிலிண்டர் பார்க்கணும், திக் ஸ்பியர் வந்து பார்க்கணும். கரெக்டாக? இப்போ சிலிண்டர் எப்படி தின்னு திக்குன்னு சொல்லி பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து அந்த டயாமீட்டர் சொல்லி ஒன்று இருக்குது, அவுட்டர் டயாமீட்டர். அடுத்தது திக்னஸ், இவ்வளோ திக்னஸ் வச்சு இன்னர் டயா வந்து கிடச்சிருக்கும். கரெக்டாக? ஸோ இந்த திக்னஸ் டயா ரேஷியோ வச்சு தான் இது வந்து தின்னா திக் சிலிண்டரா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ T/D ரேஷியோன்னு சொல்கிறாங்க. இப்போ திக்னஸ் டயாமீட்டர் இப்போ வந்து தின்னுனா திக்னஸ் வந்து கம்மியாக இருக்கும், அப்போ T/D இதில் வந்து டயாமீட்டர் தான் பெருசு, அப்போ இட் இஸ் லெஸ் தேன் 1/20. ஸோ இந்த வேல்யூ வந்து ஞாபகம் வச்சுக்கணும், 1/20. ஸோ திக்னஸ் வந்து கம்மியாக இருக்குது, இது வந்து அதிகமாக இருக்குது, அப்போ இது வந்து லெஸ்ஸாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அப்போ இது ரேடியஸில் பார்த்தோம்னா இந்த 2 கேன்சல் ஆகிடும், இது 2Rன்னு வரும், இது 2 கேன்சல் ஆச்சுன்னா 10ன்னு வந்துடும். திக் சிலிண்டரில் வந்து இந்த ரேஷியோ வந்து greater than 20 இருக்குது.
ரேடியஸில் போட்டோம்னா greater than 10. இதே இன்வெர்ஸில் d/t ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தோம்னா இன்னும் நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். என்னன்னா தின் சிலிண்டர் பார்த்தோன்னா டயாமீட்டர் வந்து திக்னஸோட 20 டைம்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ திக்னஸ் வந்து டயாமீட்டர் 20 டைம்ஸ் கம்மியாக இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ d = 20t அப்படின்னு போட்டோம்னா 20t/t போட்டோம்னா 20. ஸோ இது greater than or equal to 20ன்னு வருது. ஸோ ரேடியஸில் போட்டோம்னா r/t is greater than or equal to 10. நெக்ஸ்ட் வந்து திக் சிலிண்டர். திக் சிலிண்டருக்கு வந்து இதை விட கம்மியாக இருக்கும், அதாவது திக்னஸ் அதிகமாக இருக்குது. திக்னஸ் அதிகமாச்சுன்னா d/t is less than 20ன்னு வருது. ஸோ அதே மாதிரி r/t போட்டோம்னா less than 10ன்னு வருது. இந்த திக்னஸ் டயாமீட்டர் ரேஷியோ இதை வச்சு தான் திக் சிலிண்டரா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. இதில் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து இந்த 20ங்கிற வேல்யூ, அப்புறம் greater than or equal to, இதில் வந்து less than மட்டும். நெக்ஸ்ட் வந்து திக் சிலிண்டர். ஸோ இப்போ வந்து திக் சிலிண்டருக்கு வர ஸ்ட்ரெச்சஸ் வந்து பார்க்கலாம். திக் சிலிண்டரில் வந்து ரேடியல் ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஸோ சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும். ஸோ இப்போ வந்து இதுதான் சிலிண்டரோட அவுட்டர் டயா, இது வந்து இன்னர் டயா அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ வந்து இது வந்து மேலே இருக்கிறது வந்து சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ். அப்படியே மேக்ஸிமம் இப்போ வந்து உள்ளே தான் உங்களுக்கு வந்து ப்ரெஷர் இருக்கும், கரெக்டாக ப்ரெஷர் வெசல் உள்ளே தான் நீங்கள் ஏதாவது ஃப்ளூயிடோ இல்லை கேஸோ ஏதோ ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க, அதில் இருக்க ப்ரெஷர் வந்து ரிலாக்ட் ஆகும். ஸோ அப்படியே இந்த ப்ரெஷர் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிட்டே வரும். ஸோ இங்கே வந்து மேக்ஸிமமாக இருக்கும், இங்கே வந்து மினிமம். ஸோ இது வந்து டென்ஷன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கர்வ் வந்து உங்களுக்கு ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கர்வ் வந்து உங்களுக்கு பேரபுளாக கிடைக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு சர்க்கம்ஃபரன்ஷியலில் வர்றதுனால சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ் சிக்மா சி. நெக்ஸ்ட் வந்து ரேடியல். அலாங் இப்போ ரேடியஸ் சென்டர்லேருந்து எண்டு வரைக்கும் எப்படி வருதுன்னு பார்த்தோன்னா, ஸ்டார்டிங்கில் சென்டரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது, அதாவது நெகட்டிவ் டைரக்ஷன் கம்ப்ரெசிவாக. ஓகேவா? ஸோ இது வந்து கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ், இது வந்து ரேடியல் ஸ்ட்ரெஸ் வந்து கம்ப்ரெசிவாக இருக்குது. சென்டர்லேருந்து அவுட் சைடுக்கு வரும்போது 0 ஆகிடுது. ஸோ இவ்வளோ தான். இதான் உங்களுக்கு வந்து திக் சிலிண்டர் வர ஃபார்முலா. இது வந்து ரேடியல் ஸ்ட்ரெஸ், இந்த கர்வ் உங்களுக்கு வந்து பேரபுளாக இருக்குது. ஸோ இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், ஏன்னா இது கம்ப்ரெசிவ். ஸோ இதுக்கு வர ஈக்குவேஷன் வந்து லாமிஸ் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரெஸ் போட்டுக்க ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா லாமிஸ் ஈக்குவேஷன் வச்சு கண்டுபிடிப்பாங்க. ஸோ சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ்க்கு என்ன ஃபார்முலானா a + b/r². இதே ரேடியலுக்கு வந்து -b/r², அவ்வளோதான். ஏவும் பியும் பார்த்தோம்னா ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட், ஆருங்கிறது ரேடியஸ். இப்போ திக் சிலிண்டர் பார்த்த மாதிரியே தான் திக் ஸ்பியர், அதே மாதிரி தான் உங்களுக்கு கர்வ் இருக்கும். ஸோ இது பார்த்துட்டோன்னா மேலே இருக்க சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ், கீழே இருக்கிறது ரேடியல் ஸ்ட்ரெஸ். லாமிஸ் ஈக்குவேஷன் போட்டோன்னா இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த லாமிஸ் ஈக்குவேஷன் இங்கே r² இருக்கு, அங்கே r³ வருது. அப்புறம் இங்கே 2ங்கிற ஒரு வார்த்தை சேர்ந்துக்குது. சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ் = a + b/r³. ஸோ இது வந்து சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ்க்குரிய ஃபார்முலா. அப்புறம் ரேடியல் ஸ்ட்ரெஸ் வந்து a - 2b/r³. ஸோ இது வந்து ரேடியல் ஸ்ட்ரெஸ்க்குரிய ஃபார்முலா. ஸோ இது வந்து திக் ஸ்பியருக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸோ இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம்? தின் சிலிண்டர் பார்த்துருக்கோம், தின் ஸ்பியர் பார்த்துருக்கோம், அதே மாதிரி திக் சிலிண்டர் பார்த்துருக்கோம், திக் ஸ்பியர் பார்த்துருக்கோம். ஸோ தின் சிலிண்டர் வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங் ஆப்ரேஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. தின் சிலிண்டர் ஆகட்டும், திக் சிலிண்டர் ஆகட்டும், இதுக்கு உண்டான எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்கன்னா ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங். ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தின் சிலிண்டருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒயர் வைண்டிங் பண்ணுவாங்க. இதே திக் சிலிண்டருக்கு வந்து ஆட்டோ ஃப்ரிட்டேஜ் ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ திஸ் நம்ம வந்து ப்ரெஷர் வெசலோட கான்செப்ட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் சம்ஸ் என்ன சால்வ் பண்ணி பாருங்கள். இதில் ரேஷியோ வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது, ஒவ்வொரு ப்ரெஷர் ரேஷியோவும். ஸோ தின் சிலிண்டர் திக் சிலிண்டர் ரெண்டுமே பார்த்துருக்கோம். டிஆர்பியில் வந்து தின் சிலிண்டர் தான் உங்களுக்கு வந்து இது போர்ஷனில் இருக்குது, திக்கில் வந்து இல்லை, ஆனால் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் சேர்த்து இதுவே பார்த்துக்கோங்க. இன்னும் அவ்வளோ கஷ்டம் இல்லை, திக் சிலிண்டர் சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பார்த்து புரிஞ்சிருந்துச்சுன்னா, கான்செப்ட்ஸ் வந்து புதுசாக லேர்ன் பண்ணியிருந்தீங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் போட்டுருங்க. அப்போது வேறு ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் இருக்குது, இல்லை ஏதாவது மிஸ்மேட்ச், ஏதாவது கான்செப்ட் மிஸ்மேட்ச் இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு பாட்டம் ரைட் கார்னரில் இருக்க SOM பிளேலிஸ்ட் யூஸ் பண்ணி கான்செப்ட்ஸ் லேர்ன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.